பக்த கோடிகளுக்கு வணக்கம். இன்று அபிராமி பட்டர் அருளிய பேறு பெற்ற நூலான அபிராமி அந்தாதியிலிருந்து பாடல்கள் 82, 83 மற்றும் 84 ஆகிய பாடல்களை நாம் காணவிருக்கின்றோம். இதற்கு முந்தைய பாடல்களை பாராயணம் செய்ய விரும்பும் பக்தர்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து பாராயணம் செய்துவிட்டு வரலாம். இன்றைய முதல் பாடலை காண்போமா? பாடல் 82 மன ஒருமைப்பாடு அடைய. நம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் மிக பெரிய பிரச்சனை மன அலைப்பாய்தல் தான் அல்லவா? ஒரு வேலையை செய்ய உட்காருவோம், ஆனால் மனம் 1000 திசையில் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படி அலைப்பாயும் நம் மனதை அடக்கி ஒரே சிந்தனையில் கொண்டு வரவும், அதற்கு மேற்பட்டு நம் மனதை அம்பிகையின் மீது நிறுத்தி அமைதியையும் பேரானந்தத்தையும் பெற இந்த பாடலை தொடர்ந்து நாம் பாராயணம் செய்து வரலாம். இப்பொழுது பாடலை காண்போமா? அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர்திருமேனியை உள்ளுதரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையேன். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர்திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையேன். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர்திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரைபுரண்டு வெளியாய்விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையேன். ஏவலர் பலர் உண்டாக. இங்கு ஏவலர் பலர் உண்டாக என்ற பலன் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் தொழிலிலும் செய்யும் நற்பணிகளிலும் நமக்கு உறுதுணையாக நிற்க, நமக்கு தேவையான உதவிகளை செய்து முடிக்கும் நல்லாட்களின் ஆதரவும் ஏவலாளர்களின் துணையும் கிடைக்கும் என்பதாகும். இந்த பாடலை நாம் தொடர்ந்து படித்து அன்னையின் திருவடிகளை தினமும் சிந்தித்து நல்வழி நிற்பதால் இவை அனைத்தும் நமக்கு உண்டாகும். சரி, பாடலை காண்போமா? விரவும் புதுமலர் இட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பக காவும் உடையவரே. விரவும் புதுமலர் இட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பக காவும் உடையவரே. விரவும் புதுமலர் இட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பக காவும் உடையவரே. அடுத்த பாடல் 84 சங்கடங்கள் தீர என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் தடைகள், மனச்சங்கடங்கள், எதிர்பாராத தோல்விகள் மற்றும் துன்பங்கள் அனைத்தும் முற்றிலும் நீங்கி மன அமைதி பெறுவதாகும். இப்பாடலை தொடர்ந்து படித்து வர அன்னையின் அருளை பெறுவதால் நம் வாழ்வில் ஏற்படும் தடைகளும் தோல்விகளும் நீங்கி என்றும் நன்மையும் வெற்றியும் தடையில்லாமல் உண்டாகும். அதோடு நமக்கு நல்ல முக்தி கிடைக்கும். பிறவி சுழலில் மாட்டிக்கொண்டு அல்லவா இச்சங்கடங்களை நாம் பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சுழல்களில் இருந்து விடுபட்டு அன்னையின் பாத மலர்களில் சரண் புகுந்தால் நமக்கு நல்ல முக்தி கிடைக்கும். சரி, நாம் பாடலை காண்போமா? சங்கடங்கள் தீர உடையாளை ஒழுகு செம்பட்டு உடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை
உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. உடையாலை ஒல்கு செம்பட்டு உடையாலை ஒளிர்மதி செஞ்சடையாலை வஞ்சகர் நெஞ்சடையாலை தயங்கு நுண்ணூல் இடையாலை எங்கள் பெம்மான் இடையாலை இங்கு என்னை இனி படையாலை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. உடையாலை ஒல்கு செம்பட்டு உடையாலை ஒளிர்மதி செஞ்சடையாலை வஞ்சகர் நெஞ்சடையாலை தயங்கு நுண்ணூல் இடையாலை எங்கள் பெம்மான் இடையாலை இங்கு என்னை இனி படையாலை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அடியவர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மற்ற பக்த கோடிகளும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர் ஆன்மீக பதிவுகளை போட்டுக்கிட்டு வரோம். இப்போது அபிராமி அந்தாதியின் அனைத்து பாடல்களையும் தினசரி வழிபாடாக பார்த்துக்கிட்டு வரோம். நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பாடல், பதிகம் அல்லது துதிகள் அடுத்து வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் போடலாம். நன்றி. நாம் அடுத்த பாடலில் சந்திப்போம்.